ஸோ இந்த மாரி ஹைட்ரேஷன் மெயின்டெயின் பண்ணா ஸ்லீப்ப கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் கிராஸ் பண்ணி பை த டைம் செகண்ட் ட்ரைமஸ்டர், லேட் செகண்ட் ட்ரைமஸ்டர் வந்துச்சுன்னா, உங்களுக்கு நல்ல பேபி மூவ்மெண்ட்ஸ், கிக்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நம்ம பேஷண்ட்ஸ் மோஸ்ட்டா சொல்றது என்னன்னா, ஆஃப்கோர்ஸ் ஈவன் தே கம்ப்ளைண்ட் பண்றது என்னன்னா, நைட் டைம்ல ரொம்ப மூவ்மெண்ட்ஸ் ஜாஸ்தியா இருக்கிறதுனால, என்னால கம்ப்ளீட்டா ஸ்லீப் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் பிரெக்னன்சில வந்து உங்களால டீப் ஸ்லீப்க்குலாம் போ முடியாது. யுவர் ஸ்லீப் வில் பி வெரி லைட் அண்ட் இட் வில் பி ஈஸிலி டிஸ்டர்ப்ட். அண்ட் பேபி மூவ்மெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கும்போது, ஸ்லீப் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுறது காமன் தான். இட்ஸ் நேச்சுரல் அண்ட் இட்ஸ் நாட் ஹார்ம்ஃபுல். பட் என்ன உங்களுக்கு அந்த டயர்ட்னஸ், அந்த ஃபெட்டிக் வந்து யூ கேன் கேரி இட் த்ரூ அவுட் த டே. அதனால என்ன சொல்றோம்னா, 8 ஹவர்ஸ் ஆஃப் ப்ராப்பர் ஸ்லீப்புக்கு எய்ம் பண்ணுங்க. 2 ஹவர்ஸ் ஆஃப் டே டைம் ரெஸ்ட்டுக்கு எய்ம் பண்ணுங்க. அகைன் நான் சொன்ன மாரி ஃபியூ டிப்ஸ் லைக் ஏர்லி டின்னர் ஒரு 7:30, 8க்குள்ள டின்னர் முடிச்சுடுங்க. ஆர் இஃப் யூ ஆர் ஃபீலிங் குவைட் ஹங்ரி ஆர் இஃப் யூ ஆர் டயபெட்டிக் இல்ல வேற ஏதாவது கோமார்பிடிட்டீஸ் இருக்கு, உங்களுக்கு நெறையா டேப்லெட்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, கொஞ்சம் கேஸ்ட்ரிக் சிம்ப்டம்ஸ் வருதுன்னா, ஜஸ்ட் பிஃபோர் பெட் டைம் நீங்க ஏதாவது ஒரு வார்ம் மில்க்கோ, இல்ல வார்ம் வாட்டரோ வாட் எவர் இட் இஸ் குடிச்சுக்கலாம்.